ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோலம் அப்படிங்கிற தரமான மலையாள கிரைம் த்ரில்லர் மூவி தாங்க. இந்த படத்தோட பெரிய ஹைலைட் என்னன்னா, நம்மளுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு மர்டர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை யார் பண்ணான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எதிர்பாராத விதமாக பாத்ரூமில் வலிக்கு விழுந்து ஒருத்தர் இறந்துட்டார். அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆரம்பித்தா ஒய்யால் நம்ம ஏசிபி வேறு லெவலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு பரபரப்பாகவே போயிட்டுருக்கோம். ஆனால் உண்மையில் அவர் எப்படி இறந்தாருன்னு கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஹைப் வரும் பாருங்க. அதை விட இந்த கொலையை அவங்க எப்படி செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் மிரண்டு போயிடுவோம். அதை செஞ்சது யாருங்கிறது தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. இது எல்லாத்தையும் விட சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு கிளைமேக்ஸில் தான் படமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு எண்டிங் முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாகுபலியோட ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ் மாதிரி ஏண்டா கட்டப்பா குத்துனா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், அந்த அளவுக்கு தரமான கிளைமேக்ஸாக இருக்கும். நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க நண்பா. எப்பயும் போல் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருமே மேக்ஸிமம் பேர் எனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்மளுக்கு விடெக் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனியை காமிக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் எல்லாருமே வேலைக்கு கிளம்பி வந்தால் நார்மலான ஒரு கான்வர்சேஷன், அப்படியே சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே உட்காந்து கதை பேசுகிறது, செய்கிறது, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றதுன்னு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே இன்சார்ஜ்னு சொல்லி இருக்கிறத பார்த்தீங்கன்னா மீரான ஒருத்தவங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேஷுவலாக பேசிவிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக டக்குன்னு எந்திரிச்சு எல்லாரையும் அலர்ட் பண்ணுறாங்க. கீழே கார் சவுண்டு கேட்டுருச்சு. பாஸ் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே டபால்னு அவங்கவுங்க டேபிளுக்கு போய் வேகமாக அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேகமாக சைக்கிளில் வர்றதை மட்டும் காமிக்கிறாங்க. இங்கே பாஸ் உள்ளே வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு டக்குன்னு சல்லிட்டு அடிச்சா அங்கே பார்த்துட்டு கேட்குறாரு, இந்த சேரில் இருக்க பையனை எங்கே அப்படின்னா, இல்லை சார் நேற்று ஒர்க் முடிஞ்சு லேட்டாக போனதுனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வராருன்னா, மீரா இங்கே உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மீரா தான் இன்சார்ஜ். உள்ளே வந்த உடனே நான் உங்களை ஒர்க் டைமுக்கு மேலே யாரையாவது ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேனா, வேலை டைம் முடிஞ்சுன்னா தாராளமாக நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம், லேட்டாக வேலை பார்த்தேன் அதனால் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் புதுசாக யாரும் ஆரம்பிக்காதீங்க, வந்தோடனே அவனை வார்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், உங்கள் ஹெல்த் எப்படிமா இருக்குது அப்படின்னா, இப்போ பரவாயில்ல சார், ஹெல்த் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நார்மல் ஆகிட்டேன். வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட உங்களோட ஹெல்த்து எனக்கு ரொம்பவே முக்கியமாக பார்த்துக்கோங்க. சார் இங்கே ஃப்ரீலான்சிங் டெமோக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா, ராஜீவ் இருக்கார்ல, அவரை வச்சு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நான் அவரை வச்சு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜுவன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா பாஸுக்கு கீழே நம்மளுக்கு பாஸோட கையாள் மாதிரி. அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட மீரா சொல்கிறாங்க, பாஸ் வந்து உங்களை மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு அங்கே இருக்க இன்னொருத்தரை மட்டும் கூப்பிட்டுட்டு அவங்க வந்து நம்மளுக்கு மீட்டிங் ரூமில் போய் அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டுட்ருக்காங்க. இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல ஒருத்தர் ஆல்பர்ட்டுங்கிறவர் டக்குன்னு, சபாட்டி வரியா வெளியே போய் டீ சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டா, இந்த ஒரு நிமிஷம் வரேன்னா பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு பொண்ணு கேட்குறாங்க, டே வரும்போது எனக்கு ஒரு பஜ்ஜி வாங்கிட்டு வாடானா, ராஜீவ் தான் உள்ள மீட்டிங்கில் இருக்கார்ல, நீ வா நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கீழே டீ சாப்பிட போகிறாங்க. அப்படியே பசங்க 2 பேர் தம்மை போட்டால் இவங்க பஜ்ஜியை வாங்கிட்டு உட்காந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேலே ஆஃபீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கேஷுவலாக இருக்குது. 2 பொண்ணுங்க போய் தண்ணி குடிக்க போகிறாங்க, அப்புறம் மறுபடியும் வந்து உட்காடுறாங்க. நம்மளோட பாஸ் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்காக பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து காஃபி இது எம்டியாக இருக்குது. நம்மளுக்கு ஆஃபீஸ் மெய்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே காஃபி பவுடரை போட்டு அந்த காஃபி இதை ஃபில் பண்ணி முடிக்கிறாங்க. அதே போல் நம்மளுக்கு எம்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போகிறாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனரை போட்டு வழக்கம் போல் ஆஃபீஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தோம்னா கொஞ்ச நேரத்தில் கீழே டீ சாப்பிட போனவங்கள வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட்டிங்குள்ளே இருக்க ராஜுவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எம்டிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அட்டன் பண்ணலன்னொடனே இவருக்கு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோனை கொடுக்கறதுக்காக பாஸ் எங்க அப்படின்னு கேட்டால், பாஸ் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக போய் ரெஸ்ட் ரூமில், சார் இம்பார்ட்டன்ட் கால் ஒன்று சார் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. சார் அப்படின்னு கத்தி பார்க்குறாரு. ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க எல்லாரும், என்னடா இது பாத்ரூமில் போய் கதவை தட்டிட்டு இருக்கேன், சார் தான் ரெஸ்ட் ரூம் போயிருக்காருன்னு சொன்னோம்ல அப்படின்னு நினச்சா, அவர் கதவை திறந்து பார்க்குறாரு. உள்ளே லாக் ஆயிருக்கு. கதவையும் திறக்கலோடனே, சீக்கிரம் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு வாங்க, உள்ளே எந்த சத்தமும் இல்லை, சார் என்ன பண்ணுறாரே தெரியல அப்படின்னு கத்துனா பதறி போய் அங்கே இருக்க அவங்க டூப்ளிகேட் கீழே வேகமாக எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா அவங்களோட பாஸ் கீழே விழுந்து அப்படியே தலையிலேருந்து ரத்தமாக போயிருக்கு, இறந்து கிடக்குறாரு. வண்டி எடுங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு ராஜீவ் பார்த்துட்டு, இல்லை பாஸ் செத்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மொத்தமாக போலீஸ் டீமு எல்லாமே வந்துடுது. அங்கே வர்ற நம்ம ஏசிபி சந்தீப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ.
அவரோட பாஸ் ஃபோன் அடிச்சு, எனக்கு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு மந்திரியோட ரிலேஷன் வேறு, எப்படியாவது இது என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எனக்கு கேஸை க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால், ஓகே சார் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சார் கேஸ் க்ளீனாக இருக்குது, ஒன்றும் இல்லை சார், பாத்ரூமில் வலிக்கு விழுந்து பார்த்தீங்கன்னா அவர் தலையில் அடிபட்டு இறந்துருக்காரு, அவ்வளோதான் சார், இதில் வேறு எதுவும் பெருசாக நம்மளுக்கு சஸ்பீஷியஸாக எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா, சரி ஓகே வாங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு ஃபாரன்சிக் டீம்லேருந்து எல்லாருமே வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு அந்த மேடம் சொல்கிறாங்க, சார் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஸ்ட்ரகிள் இதெல்லாம் நடந்த மாதிரி, ஏதோ போராட்டம்லாம் நடந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார், அவர் கீழே விழுந்து தலையில் அடிபட்டதில் தான் இறந்துருக்காரு. ஆனால் என்ன ஒன்றுனா பாடியோட டெம்பரேச்சர் நார்மலை விட ரொம்ப லோவாக இருக்குது. அதே மாதிரி அவரோட கேபினில் கிடச்ச மாத்திரையை வச்சு பார்த்தோம்னா இவருக்கு மூச்சு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அவரோட சட்டையில் ஒரு சின்ன கரை இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல சார், அது வேறு ஒன்றும் இல்லை, காஃபி கரை தான். இதுக்கு மேலே நம்மளுக்கு டீட்டெயில் எக்ஸாமின் பண்ணால் தான் வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு எவிடன்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே மேடம் சீக்கிரமாகவே நீங்கள் ப்ரொசீட் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி இவர் உள்ள எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுத்துகிட்டு செஞ்சுட்டு அங்கே கைப்பிடியை உத்து பார்த்துட்டு கைப்பிடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இங்கே நம்மளுக்கு சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தோம்னா கிளியராக ஒரு விஷயம் தெரியுது. இவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அந்த காஃபியை கழுவுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ்ரூமுக்கு போயிருக்காரு. வாஷ்ரூமுக்குள்ளே போனவர் பார்த்தீங்கன்னா உள்ளேயே இறந்து கிடக்கிறாரு. அப்படிங்கிறப்ப வாஷ்ரூமில் தவறி விழுந்து தானே சரி இறந்துருக்கணும்னா, சரி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் காஃபியை கழுவுறதுக்காக வாஷ்ரூம் போனாலும் டோரை லாக் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? சரி சார், அவர் தெரியாமல் ஏதோ லாக் பண்ணியிருக்கலாம்ல, லாக் பண்ணியிருக்காரு ஓகே. ஆனால் அந்த ஹேண்டிலில் நான் எடுத்த ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா அவர் அதை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் திறக்க முடியலை. சார் அப்போ வெளியே இருந்து யாராவது டோரை லாக் பண்ணியிருப்பாங்களா? இல்லை, நம்மளுக்கு டூப்ளிகேட் கீ வாட்ச்மேன்ட்ட மட்டும்தான் இருக்குது. கேமரா படி பார்த்தீங்கன்னா செபாஸ்டின் கீழே போய் கீ வாங்கிட்டு வர்றதும் நம்மளுக்கு கிளியராக இருக்குது. நம்ம இன்ஸ்பெக்டர் உடனே சொல்கிறாரு, சார் ஒருவேளை கீழே விழுந்து அடிபட்டு மறுபடியும் எந்திரிச்சு லாக்கை திறக்க முடியாமல் வலிக்கி விட்டு மறுபடியும் விழுந்திருந்தானா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா விழுந்த இடத்துலேருந்து அவர் கொஞ்சம் கூட நகரவே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் கிளியராக தெரியுது. இவரோட ஃபேமிலியை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னா, இது வரைக்கும் 2 தடவை கல்யாணம் இருக்குது சார். ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட இல்லை, இவர் இப்போ தனியாக தான் இருக்கார். இவருக்கு ஒரே ஒரு பிரதர் இருக்கார், அவரோட பேர் ஈவன் ஜான். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டார். நம்மளுக்கு இவருக்கு ஒரே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் இருக்கார், அவர் பேர் கிம்சன் ஜார்ஜ். அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவர் இப்போ திருவனந்தபுரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்ட்னர் இறந்துட்டா சொத்து பூரா அவருக்கு தானே போய் சேரும். சரி அவங்க எல்லாரையுமே நம்மளுக்கு வர சொல்லுங்கள், அவங்க ஃபோன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, சார் இது எதுக்கு சார் இவ்வளோ தூரம், இதுதான் நம்மளுக்கு நார்மல் ஒரு டெத்து அப்படின்னு தெரியுது இல்லைனா, எனக்கு இது மர்டராக இருக்கும்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது, போங்க எல்லாரையும் நிற்க வைங்க, இன்றைக்கி நம்மளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கரெக்டாக வரிசையில் நிற்க வச்சு எல்லாரோட ஃபோனையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாரையும் மொத்தமாக நிற்க வச்சுட்டு யார் இவரோட டெட் பாடியை பார்த்ததுன்னா நம்ம ராஜீவ் சொல்கிறாரு, டாய்லெட்டில் தான் சார் பார்த்தோன்னா, நீங்கள் எதுக்கு அவரை டாய்லெட்டில் போய் தேடினீங்கன்னா, இல்லை நம்மளுக்கு பார்ட்னர் ஜிப்சன் ஜார்ஜ் சார் வந்து இவருக்கு ஃபோன் அடித்து அட்டன் பண்ணலன்னொடனே எனக்கு ஃபோன் அடித்தார், அதனால் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன், அப்போ பாத்ரூமில் இருக்காருன்னு சொன்னோன்னே அவரை நான் கூப்பிட்டேன், அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் அவருக்கு ஜிப்சன் ஜார்ஜ்கிட்ட எவ்வளோ நாள் வேணால் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்கிட்ட நான் மும்பையில் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஓ அப்போ இவரை விட நீங்கள் அவர்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸு, நீங்கள் ஜிப்சன் சொன்னால் அப்போ என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? சரி அதே மாதிரி அவர் உள்ளேருந்து ஏதாவது தடுமாறி விழுந்த மாதிரி கத்துன மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா? இல்லை சார் எந்த சவுண்டு எனக்கு கேட்கலன்னா, மற்றவங்களுக்கு கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சானா? சார் இல்லை சார் எங்கள் யாருக்கும் எந்த சவுண்டுமே கேட்கல, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிந்து சேட்ஜி வந்து கரெக்டாக அப்போ தான் வேக்கம் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதோட சவுண்டே பயங்கரமாக இருக்கும் சார், அந்த டயத்தில் எங்களுக்கு எந்த சவுண்டுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா சொல்கிறாங்க. நம்ம ஏசிபி பார்த்தீங்கன்னா இறந்து போன ஜானோட ரூம்லேயே உட்காந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு என்கொயரி பண்ணணும். ஏன்னா இந்த ரூமில் வந்து என்கொயரி பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸில் ஒரு பதட்டம் தெரியும், அதுக்காக தான் அப்படின்னு நம்மளுக்கு வேலை பார்க்குற சிந்து சேட்ஜி அவங்கள கூப்பிட்றாங்க. உங்களுக்கு ஜான் சாரை பற்றி என்ன தெரியும், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சார் எனக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மூட்டு வலின்னு உட முடியாமல் இருந்தப்போ அவர் எனக்கு பணமும் கொடுத்து லீவும் கொடுத்தாரு சார், அதனால் என்னையை பொறுத்தளவுக்கு அவர் ரொம்ப நல்லவர் தான் சார். சரி காஃபி பாக்கெட் நீங்கள் தானே கொட்டினீங்க, காஃபி பாக்கெட் புதுசாக இல்லை ஏற்கனவே ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா, ஓப்பனான பாக்கெட் நாங்கள் எப்பொழுதுமே வச்சுக்கிறதில்ல சார், ஒரு பாக்கெட்டை உடச்சா அதை அப்படியே கொட்டிடுவேன் அவ்வளவுதான் அப்படின்றாங்க. நம்மளால் இன்வெஸ்டிகேஷன் வேறு லெவலில் பண்ணுவார். ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக கூப்பிட்டோம்னா அவங்களோட கையை வேற மோந்து பார்க்குறாரு. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, எதுக்கு சார் கையை மோந்து பார்க்குறீங்கன்னா, நம்மளுக்கு க்ளவுஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த க்ளவுஸில் இருக்க பவுட்ரு கண்டிப்பாக அவங்க கையில் ஸ்மெல் வரும், ஏன்னா கைரேகை நம்மளுக்கு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை செஞ்சுருக்கலான்னு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக செக் பண்ணுறாரு. அதே மாதிரி எல்லாரோட பேக்கையும் செக் பண்ணிட்டு இருந்தா
கரெக்டாக ஒரு பொண்ணை கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது அந்த பொண்ணோட பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை எடுக்கிறாங்க. ஆமாம், இது எதுக்கு தூக்க மாத்திரை வச்சுருக்கீங்கன்னா, இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக. ஓ, அப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கா, எங்கே வாங்கினீங்கன்னா? இல்லை சார் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் வாங்கினேன், அவ்வளவுதானா? அது எந்த மெடிக்கல், எப்போ வாங்கினீங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வாங்கிக்கிறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, உனக்கு தூக்கம் வரலைன்னா மட்டும் இல்லை, வேறு யாரையாவது தூங்க வைக்கணுன்னாலும் இதே மாத்திரையை யூஸ் பண்ணலாம் தெரியுமில, போ வெளியே போய் நில்லு அப்படின்னு அடுத்த நாள் வர சொல்லி வரிசையை எல்லாரையும் செக் பண்ணால் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இவனுக்கும் பாஸுக்கு இடையில தான் சார் ஏற்கனவே பிரச்சனை செஞ்சிச்சு, இவன் வேலையை விட்டு போயிடுவான்னு சொல்லி பார்த்தேன். அந்தளவுக்கு பாஸ் இவரை பிடிச்சி திட்டுன்னு இருந்தாருன்னா, சார் அது யூஸ்வலாக உள்ளது, இவனுக்கும் பாஸுக்கும் கூட தான் பிரச்சனை இருந்துச்சு, அவர் உட்கார இடத்துல பபுள் காம் வச்சு விட்டான், அதுக்காக அதே மாதிரி என்னைய பழி போட பார்க்குறா சார்னு மாற்றி ஒவ்வொரு ஆளும் சொல்லிக்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கு கீழே டீ குடிக்க போனார் இல்லையா, அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. ஏன் உங்களுக்கு தான் ஆஃபீஸில் மேலேயும் எல்லாருக்கும் கேபின்லேயே டீ வருது, நீங்கள் எதுக்கு கீழே டீ குடிக்க போனீங்கன்னா? இல்லை சார் அப்படியே ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாங்கிறதுக்காக. ஓ, அப்படியே சிகரெட் அடிக்கலாங்கிறதுக்காக அதானே? இல்லை சார் அப்படின்னு சிரிச்சா கரெக்டாக அவர் கையை பார்க்குறாரு. என்ன கையில் காயம், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை சார் டேபிள்கிட்ட இருக்க மைக்கா பார்த்தீங்கன்னா கிழிச்சிருச்சு கையில் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இன்ஸ்பெக்டரை போய் அதை எங்கே கிழிச்சிருச்சு எப்படி கிழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. அவர் டேபிள் கிட்டக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒட்டியிருந்த மைக்கா பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்துருக்கு, அதில் ரத்த காயமும் இருக்குது, இதில் தான் சார் எனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. நம்மளுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்குக்காக ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா, என்கொயரி முடிகிற வரைக்கும் யாரை வெளியே போகக்கூடாதுன்னு அவரையுமே உட்கார வச்சுருப்பாங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் ஏதோ ஒன்று ஒழிச்சு வைக்கிற மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பார், என்ன ஒழிச்சு வைக்கிற, வெளியே எடுன்னு சொன்னால் அங்கே இருக்கவங்கள புட்டிச்சு தள்ளி விட்டுட்டு அவர் பேக் எடுத்துகிட்டு கீழே ஓடுறாரு. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடனா கீழே வர நம்ம ஏசிபி கரெக்டாக கையில் ஒரு உருண்டை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பார். அவரோட டேபிளில் இருந்து எடுத்ததை அதை வச்சு ஒரே அடித்தா அவரை தூக்கிட்டு வந்தால் பாக்கெட்டில் கஞ்சா. அவரை பிடிச்சி அங்கே ஹேண்ட்காப் போட்டு ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சுட்டு, சார் எனக்கு தெரியாது சார், திடீர்னு இப்படிலாம் போலீஸ்லாம் வர செய்யும் தெரியுமா சார், எப்பொழுதுமே பேக்கில் வச்சுருப்பேன் சார், அவ்வளோதான் சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார்னா மரியாதையாக உட்காரான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு பார்ட்னரு கிம்சன் ஜார்ஜ் வராரு. அவர்கிட்ட நம்ம ஏசிபி என்கொயரி ஆரம்பித்தா, வேறு ஒன்றும் இல்லை சார், இப்போ அவர் இறந்துட்டார், இந்த சொத்துக்கள் எல்லாமே அப்படின்னு கேட்டால் அது வேறு ஒன்றும் இல்லை, இவர் லீகலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இவரோட பிரதர் ஈவன் ஜானுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் இருக்கானா? எனக்கு மும்பை பேஸ்டு பிஸ்னஸ் தான், இது எங்கள் உங்கள் அப்பா சேர்ந்து ஆரம்பித்தது, அதனால் நாங்கள் இப்போ பார்ட்னர்ஸாக போயிட்டுருக்கோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. இவருக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டால், சார் பிஸ்னஸில் சார் நம்மளுக்கு காம்படிட்டராக இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிரிங்க தான் சார், அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னா, சரி ஓகே உங்கள் ஃபோன் அன்லாக் பண்ணி கொடுங்கன்னு அதுலேயும் செக் பண்ணி பார்க்குறாரு. ஓகே சார் நீங்கள் கிளம்பலாம், ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியூர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இவருக்கு எந்த லீடுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வாட்ச்மேன்ட்டை விசாரிச்சுட்டு அங்கே நின்று தம்மடிச்சிட்டு இருந்தா அங்கே நம்மளுக்கு ஏசிபி ஒரு காரில் பார்க்குறாரு. நம்மளுக்கு லாலிபப்பை காரில் ஸ்க்ராட்ச் பண்ணி வரைஞ்சி வச்சது இருக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு சின்ன பிள்ளை ஞாபகம் வருது. வேகமாக மாடிக்கு வந்து இந்த கார் யாருதுன்னு கேட்டால் அங்கே அருண்னு ஒருத்தர் இருக்காரு. ஏன் கார் தான் சார், என்ன ஆச்சுன்னா, இல்லை உங்கள் காரில் லாலிபப் மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன், அது யார் பண்ணா? சார் அது என் பையன் தான் சார் பண்ணா. ஏன் சார் அதில் எதுவும் பிரச்சனையா? இல்லை ஒன்றும் இல்லை கான்ஸ்டபிள், அவங்க ஃபோன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, எனக்கு அருணோட ஃபோன் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் உட்காந்து அருணோட ஃபோனை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அவங்க எங்கெங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு லொக்கேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு கரெக்டாக அங்கேருந்து கிளம்புறவர், நம்மளுக்கு ஒரு டாக்டர் அவங்கள நேரில் மீட் பண்ணி பேச வேண்டியது இருக்குது, வரலாமா வீட்டுக்கு அப்படின்னா, வாங்கன்னு சொன்னோன்னே நேராக அங்கே வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன பிள்ளை இருந்து லாலிபப் மாதிரி செவத்தில் பூரா கிறுக்கி வச்சுருக்கோம். அதை அப்படியே பார்க்குறாரு. அந்த டாக்டரை இவருக்கு பர்சனலாகவே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா டாக்டர் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வீட்டுக்குங்கிற கம்பெனி எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு கையில் வச்சுருந்த புக்கெல்லாம் பதறி போய் கீழே போட்டுட்டு, இல்லையே அந்த பேரில் எதுவும் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டோஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் தான் எழுதி கொடுத்துருக்கீங்க, அதனால தான் கேட்டேன், நம்மள்கிட்ட பேஷண்ட் நிறையா வருவாங்க செய்வாங்க, அதுக்காக பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருப்போம், இது நம்மளுக்கு எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா, எங்கே வேலை பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்மளுக்கு அந்த பொண்ணு ஸ்லீப்பிங் டோஸ் வச்சிருந்துச்சு இல்லையா, அந்த மாத்திரையை வாங்கின மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால், சார் நான் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் கொடுத்தேன், அந்த டாக்டரோட பேர் இதுதான் சொல்லிட்டு இவரோட பேரை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் டாக்டர் அந்த கம்பெனி பேரே நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லைன்னா, இல்லை நான் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை. ஓ அப்படியா, இல்லை அந்த கம்பெனியில் இருக்க ஜான்கிறவர் இறந்துட்டாரு எம்டி அப்படின்னு சொன்னோம்.
யார் ஐசக் ஜான் இறந்துட்டாரா அப்படின்னு நம்ம டாக்டர் கேட்டால், ஓ சாருக்கு அப்படி ஒரு கம்பெனி பேரே தெரியாது, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களையும் தெரியாது, ஆனால் அந்த கம்பெனியோட எம்டி ஐசக் ஜானை மட்டும் நல்லா தெரியுமா? அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற 15 பேரில் 13 பேர் உங்கள்கிட்ட பேஷண்ட்டாக உங்களை பார்க்க வந்துட்டு போயிருக்காங்க, தனித்தனியாகவும் கூட்டமாகவும் அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டருக்கு அப்படியே முகம் வேர்த்துருது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவர் கரெக்டாக நம்மளுக்கு அருணோட ஃபோனை செக் பண்ணிட்டு இருப்பாருங்க. அப்போ டக்குன்னு கான்ஸ்டபிள் உள்ளே வந்து, சார் சாரி ஃபோனை மாற்றி கொடுத்துட்டேன், இது அருணோட ஃபோன் இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறாரு. ஏன்னா இந்த ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த லொக்கேஷனை பார்த்துருப்பாரு. யோசிச்சுட்டு எல்லாரோட ஃபோனையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் எல்லாரோட ஃபோன்லேயுமே கூகுள் மேப்பில் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எல்லாருமே தனித்தனியாகவும் கூட்டமாகவும் நம்மளுக்கு கரெக்டாக டாக்டர் வீட்டில் இருக்க லொக்கேஷனுக்கு வந்துட்டு போயிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதையே தான் இங்கே சொல்லி கேட்குறாரு. ஓகே சார், இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணணுமோ நான் அப்படி ப்ரொசீட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கிளம்புனா, சந்தீப் கொஞ்சம் உட்காருங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாரு ஐடி ஆஃபீஸ்லேருந்து. சார் இங்கே எல்லாரும் லேட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்ன சார் பண்ணலான்னா, நான் வர்ற வரைக்கும் அங்கேருந்து ஒருத்தர் கூட கிளம்பக்கூடாது, எல்லாரும் அங்கே உள்ளேயே தான் இருக்கணும், வெளியிலேருந்து யாரும் உள்ளே வராமல் நீங்கள் வெளியேட்ட மட்டும் பூட்டி வைங்க, வெளியே ப்ரெஸ்ஸு மீடியெல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இவங்க யாரும் வெளியே போகக்கூடாது, எந்த விஷயமும் லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளேயே உட்கார சொல்லிடுறாங்க. இங்கே ஆளுக்கு போனோம்னா யார் இங்கேருந்து கிளம்பக்கூடாதுன்னு ஆர்டரு, அதுக்கு மீறி ஏதாவது ஒன்றுனா பெரிய பிரச்சனை யாரும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஸ்பெக்டர் மிரட்டிடுறாரு. இங்கே நம்மளுக்கு டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்ல வராரு. அந்த ஆஃபீஸில் மீரான ஒரு பொண்ணு வேலை பார்க்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருந்துச்சு. அது என்னோடய ஒய்ஃப் ரேச்சல்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான வயிறு வலியோடு அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இறந்துருச்சு. இறந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ பெயின்னு சொல்லிட்டு அவங்க பாவம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் குழந்தையே கேரிங் ஆகிருக்காங்க, அந்த குழந்தையே இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழுகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நம்மளுக்கு இங்கே டாக்டர்கிட்ட வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, சே பாவமாக இருக்குங்க, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ தூரம் ஆசைப்பட்டுட்டு இருந்தா அந்த குழந்தைக்காகனா நம்ம என்னம்மா பண்ணுறது, அவள் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுனால வந்த பிரச்சனை, இப்போல்லாம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிது. இல்லைங்க, அந்த பொண்ணு வந்து அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியலை. அதை விட முக்கியமான விஷயம், அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும்னு அவள் ரொம்பவே கவனமாக இருந்தா, அதனால் இந்த டயத்தில் அவள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை. நான் வேணா உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், நீங்கள் கொஞ்சம் அவளை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளட் சாம்பிள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து இவர் டெஸ்ட்டுக்கு ஃபுல்லாக அனுப்புகிறாரு. அதே மாதிரி என்கிட்ட ஒரு 2 பேஷண்ட் வந்தாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன்னாங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விடாமல் தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இன்னொருத்தர் ஒரு ப்ராப்ளத்தில் வந்தாருன்னு சொல்லிட்டு, அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மீரா தெரியுமா அப்படின்னு கேட்டால், தெரியும் சார் நல்லா. ஏன் என்னாச்சுன்னா, இல்லை அவங்களுக்கு ட்ரக்ஸ் எடுக்கிற பழக்கம் எது இருக்கா செய்யுதா அப்படின்னு கேட்டால், சார் இல்லை சார் வாய்ப்பே கிடையாது, அவள் பீர் கூட சாப்பிட மாட்டா, அதுவும் இப்போ கேரிங்காக இருக்கிறதுனால நாங்களாம் வற்புறுத்தினா கூட என்னால் முடியவே முடியாதுன்றவா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களோட பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்ண அனுப்புகிறாரு. 3 பேரோட பிளட் சாம்பிள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ஃபாரின் கண்டென்ட்டு ட்ரக்ஸ் கலந்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டாக்டர் மிரண்டு போயிடுறாரு. ஒய்யால இதுக்கப்புறம் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஏகப்பட்ட கிறிஸ்டன் டோனோட வந்தால் கிளைமேக்ஸ்லாம் தரமாக இருக்கு நண்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க 2 பேருக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் 3 பேரோட பிளட் சாம்பிள்லேயும் ஒரே மாதிரி இது கலந்துருக்கு. உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி மூலிமா ஏதாவது கலந்துருக்க வாய்ப்பு இருக்கா செய்யுதா அப்படின்னு சொல்லி யோசிச்சவர் டக்குன்னு கேட்குறாரு, உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்க மாதிரி வேறு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் அவங்க 2 பேருமே வேறு டெஸ்கில் உட்காந்துருப்பாங்க. டக்குன்னு யோசிச்சு பார்த்தா ஒருத்தர் யோசிச்சு பார்க்குறாரு, நம்மளுக்கு அருள்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் தொட்டாலே தலைமுடியெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபயாஸில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணோட பார்வை மங்கிக்கிட்டே இருக்குது. அதை டக்குன்னு 2 பேருமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக ஆஃபீஸில் தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. உங்கள் ஆஃபீஸில் யார் யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாரையுமே நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. நம்மளுக்கு சொல்கிறாரு, சார் சத்தியமாக சொல்கிறேன், அதில் ஒருத்தரோட ஃபேஸை கூட என்னால் மறக்கவே முடியாது சந்தீப்பு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. நம்மளுக்கு காமிச்சா ஆஃபீஸில் வேலை பார்க்குற வேலைக்கார அம்மாலேருந்து வாசலில் இருக்க வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருமே மொத்தமாக வந்து நிற்கிறாங்க.
எல்லாருக்கும் வேறு வேறு ப்ராப்ளமு. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா யூரினில் பிளட்டாக போது, ஒருத்தவங்களுக்கு நெகக்கண்ணு பிரிஞ்சுட்டே வருது. அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தலையில் எப்படியுமே முக்காடை போட்டுகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு முக்காடை எடுத்துகிட்டு காமிச்சா அப்படியே நல்லா இருந்த தரமுடி பூராவே பார்த்தீங்கன்னா நிறச்சி போயிருக்கு. அவர் மிரண்டு போய் எல்லாரோட பிளட் சாம்பிளையுமே வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸில் என்னென்னலாம் செய்வீங்க, என்னென்னலாம் சாப்பிடுவீங்களோ அது எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வாங்கன்னா, ஐடி கம்பெனிங்கிறதுனால அவங்களுக்கு குக்கீஸு, டீ, தண்ணி எல்லாமே நம்மளுக்கு அங்கேயே கிடைக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ளே சர்வ் பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையுமே யாருக்கும் தெரியாமல் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு உட முடியாத விஷயத்த உங்களோட எம்டிகிட்ட சொல்லிட்டீங்களான்னா, இல்லை சார் மும்பை மீட்டிங் போயிருக்காரு, வந்த உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே இவங்க செக் பண்ண டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சந்தீப்கிட்ட சொல்கிறாரு, இவங்களோட எல்லார் உடம்புலையுமே பார்த்தீங்கன்னா அதே மியூட்டஜன் தான் இருந்துச்சு. அதே போல் இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்கெட்டு, குடிக்கிற டீ எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே இதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துலேயுமே இவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ட்ரக்ஸுங்கிற மியூட்டஜன் பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு. இதை கண்டுபிடிச்ச உடனே நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு உடனே ஃபோன் அடிக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு உட முடியலைங்கிறத ஐசப் ஜான்கிட்ட சொல்லிட்டீங்களான்னா, இல்லை சார் நாளைக்கு தான் வராருன்னா தயவுசெய்து அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவரோட லேப்டாப்பில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, ஏதாவது மெடிசின் சம்மந்தப்பட்டு இருக்கான்னு சொல்லி நான் பார்க்கணுன்னு சொன்னால் நம்மளுக்கு அதிலேருந்து ஃபைல்ஸையும் இவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை செக் பண்ணி பார்த்தா, சார் அது மெடிசின் பற்றி எந்த ஃபைல்ஸுமே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பஞ்சிங் மிஷின் வைப்போம் இல்லையா, அதோட ப்ளூ பிரிண்ட் மட்டும் இருக்குன்னா, பஞ்சிங் மிஷினுக்கு ப்ளூ பிரிண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதையும் ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அதை அனுப்பி விட்றாரு. அதே மாதிரி இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த விடெக்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது, வி ஃபார்மா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசின் தயாரிக்கிற கம்பெனி இருக்குது. அஸ் அ ரிசர்ச்சராக எனக்கு அந்த ஃபார்மா கம்பெனியை நல்லாவே தெரியும். அந்த லைசன்ஸை பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி ஈவா ஜான் பேரில் வச்சு வாங்கிட்டு அதை ஐசக் ஜான் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச்சர் தான். நம்மளுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம்னா, அதை செக் பண்ணவர் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. சார் இது நார்மலான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால், நம்மளுக்கு இங்கே சொல்கிறாரு வேறு ஒன்றும் கிடையாது, இவங்க எல்லாருக்குமே குடிக்கிற தண்ணியிலேருந்து பிஸ்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரக்ஸை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க உடம்புல என்னென்ன மாற்றம்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ மிஷினை வச்சு இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது இவங்க உடம்புல இருக்க மாற்றங்கள் எல்லாமே அதில் தெரிஞ்சிருது. எல்லாத்தையுமே நம்மளுக்கு டெய்லிக்கு ஐசக் ஜான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காரு. சார் அவங்களுக்கு அப்படி என்னதான் சார் ட்ரக்ஸ் கொடுத்தாரு செஞ்சாருன்னு கேட்டால், அது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டெட்லி வைரஸ் ஒன்று இருக்குது. அந்த வைரஸ்க்கு பேர் ரெட் வைரஸ். அந்த வைரஸ் தான் இவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அந்த வைரஸ்க்கு ஒரு ஆன்டிடோட் தயாரிச்சிருக்காங்க. அந்த ஆன்டிடோட்டை தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் கொடுத்து செக் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வருது, இந்த மெடிசனை சாப்பிட்டா என்னென்ன சைட் எஃபெக்ட்லாம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களுக்கே தெரியாமல் இவங்க எல்லாரோட உடம்புலையுமே அந்த ஆன்டிடோட்டை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸை இவங்க அப்பப்போ டிஎன்ஏ டெஸ்ட் மூலிமா எடுத்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் டீமோட நம்மளுக்கு ஐசக் ஜான் பேசுகிறத, இவங்களோட 13-14 பேரோட சாம்பிள்ஸுமே நம்ம எடுத்திருக்கோம் சார், அதில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்கன்னா இருக்கட்டும், நம்ம கொடுக்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாதுல்ல, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அதனால் எல்லாரோட உடம்புல என்னென்ன மாற்றம் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி உட முடியாமல் போயிருக்கும். அந்த வேலை பார்க்குற அம்மாக்குமே ஒரு தடவை உட முடியாமல் போனப்போ நம்ம ஐசக் ஜான் ரொம்பவே நல்லவர், எப்பயுமே சொல்லுவார் வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஹெல்த் முக்கியம், இந்தாங்கன்னு சொல்லிட்டு செலவுக்கு காசு கொடுத்து அவங்கள ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அதாவது என்னன்னா, இவர் இந்த மக்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி கூட்டமாக இவர் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணிட்டாரு, அவங்களுக்கே தெரியாமல், அதான் பிரச்சனை. அதே மாதிரி இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சார் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க சார்னு சொன்னால், அப்படின்னா அவங்களுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க, அதனால் எல்லா எவிடன்ஸையுமே கலைச்சிட்டாங்க. ஆமாம் சார், அந்த குடிக்கிற டீலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு மாற்றிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஃபேமிலியில் காட்டுறாங்க. நம்மளுக்கே கண்ணு கலங்கிரும். ஒருத்தருக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விரலில் இருக்கனாக எடுத்துகிட்டே வந்துட்டுருப்போம். ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே யூரின் ஃபுல்லாக பிளட்டாக போகுது. ஒருத்தருக்கு கண்ணு தெரியாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா டபுள் கிளாஸை மாட்டி அவர் மாட்டியிருக்காரு. அந்த அழகான பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தலை முடி பூரா நிறச்சிருக்கு. அவங்களோட பழைய ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஒரு அம்மாக்கெல்லாம் அப்படியே மூக்குலேருந்து ரத்தமாக வடியுது. இதை ஃபுல்லாக இங்கே கேட்டவுடனே நம்ம சந்தீப் அப்படியே ஒரு மாதிரியாகி, சார்
இதை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னா, இல்லை இதை க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஐசக் ஜான் பண்ணதில் பெரிய தப்பு என்னன்னா, இது வரைக்கும் இவர் பார்த்த கூட்டத்தோடு நம்மளுக்கு டெஸ்ட்டை முடிச்சிருக்கலாம். இவர் இது வரைக்கும் டெஸ்ட் எடுத்ததுலே ஒரு தப்பான கூட்டத்தில் டெஸ்ட் எடுத்ததுன்னா அது இந்த கூட்டத்துக்கு தான் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு எல்லோரும் இங்கே வந்து டாக்டர்கிட்ட உட்காந்துட்டு, சார் நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவு எடுத்துட்டோம், இதுக்கு மேலே எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின ஜானை வந்து நாங்கள் விடுறதா இல்லை, நாங்கள் வந்து அவரை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம டாக்டர் சத்தம் போடுறாரு, ஏன் இப்படி தப்பான முடிவுலாம் எடுக்கிறீங்க, நம்மள்ட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது செய்யுது, இந்த தடவை கண்டிப்பாக ஜான் பேரில் ஆக்ஷன் எடுத்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னா வாய்ப்பே கிடையாது சார். அவர் அங்கே சிசிடிவி விஷுவல்ஸ்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாரு. அதிகபட்சம் கொஞ்ச நாளைக்கு இதை ஒரு பேசும் பொருளாக வேணால் நாங்கள் ஆக்க முடியுமே தவிர இதனால் எந்த விஷயமும் மாற போகிறது கிடையாது, அவருக்கு தண்டனை கிடைக்க போகிறதும் கிடையாது. காசு இருக்கவே ஈஸியாக இந்த கேஸை விட்டு வெளியே வந்துடுவா சார். ஆனால் நாங்கள் பட்ட பாதிப்போட வழி எங்களுக்கு மாறப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஐசக் ஜான் இறந்துட்டாருங்கிறதே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் இங்கே சொல்கிறாரு. ஆனால் சந்தீப், என்னோட தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த கேஸை இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மனசாட்சியோட ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு கொடுமையான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நியாயமாக தண்டனை அனுபவிக்க வேண்டியது அந்த ஐசக் ஜான் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய கூட்டம், அந்த கூட்டமே இதுக்கு தண்டனை அனுபவிச்சாகணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு முடிவெடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், சார் எனக்கு அதே மாதிரி இன்னொரு டவுட்டு, கிப்சன் ஜார்ஜ் அப்படிங்கிற பேர் நீங்கள் இந்த மெடிக்கல் ஃபீல்டில், இந்த ரிசர்ச்சர் ஃபீல்டில் இது சம்மந்தப்பட்ட குரூப்பில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கண்ணா. நம்மளுக்கு கிப்சன் ஜார்ஜுங்கிற பேர் எதுலையும் கேள்விப்படலையே, நான் எதுக்கு செக் பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னா, சரி ஓகே, அப்போ இவரோட பார்ட்னர் இது எதுலேயுமே சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே சந்தீப் முடிவெடுத்துறாரு. முடிவெடுத்துட்டு நேராக அங்கே ஐடி கம்பெனி போய் பார்த்தோம்னா, எல்லாரும் பாவம் போல் அப்படியே பெஞ்சில் லேட் நைட் ஆயிடுச்சு, அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தா இவரை பார்த்தோன்னே எந்திரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்கள பார்க்கும்போதும் அவங்களுக்குள்ளே இருக்க அவங்களோட டிஃபெக்ட் இவர் கண்ணுக்கு தெரியுது. அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டேவும் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு, சரி நீங்கள் எல்லாரும் போகலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுறாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவர் யோசிச்சு பார்க்குறாரு, கண்டிப்பாக இவங்களில் யாரோ ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான், அந்த ஒருத்தன் யாருங்கிறது இப்போ வரைக்கும் தெரில, அது எப்படி பண்ணான்னு தெரியலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பார்க்குறாரு ஒரு கரப்பாம்பூச்சியை கரெக்டாக கூட்டமாக இரும்பு எல்லாம் மொத்தமாக தூக்கிட்டு போகிறத. அதை பார்த்த உடனே இவர் யோசிக்கிறாரு, மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு வேளை இதை பண்ணியிருந்தா அப்படின்னு யோசிக்கிறாரு. கொய்யால நம்மளை மிரட்டி விடுற மாதிரி சீனு. இங்கே நேராக வந்து சிசிடிவியை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாரு. இவன் எப்போ இருந்தா, இவன் எங்கே இருந்தா, இவன் எந்த டயத்தில் வெளியே போனான், இவன் எந்த டயத்தில் பஜ்ஜி சாப்பிட போனான், இவன் எந்த டயத்தில் நம்மளுக்கு வாட்டர் கேனில் தண்ணி பிடிக்க போனான்னு வரைக்கும் செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு நடந்ததை அப்படியே காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் டீ குடிக்கிறதுக்காக போனார் இல்லையா மஜித்துங்கிறவர், அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து, டேய் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, ஆனால் இதை எப்படிங்கிறத நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து யோசிச்சுட்டு பண்ணணும்னு சொன்னால், இந்த குரூப்பில் நம்மளுக்கு ராஜீவை மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னோம்னா, ராஜீவ் அவரோட பாஸ் விஷத்தையே கொடுத்தாலும் குடிப்பான், அவர் இவ்வளோ இதை பண்ணியிருக்காருன்னா அவன் அதை பற்றி கவலை கூட பண்ண மாட்டான், அவனுக்கு இவ்வளோ டிஃபெக்ட் இருந்தாலும் அதனால் இந்த குரூப்பில் நம்ம அவனை சேர்த்துக்க வேணாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் முடிவாக இருக்கீங்களா, ஜானை கொன்னே ஆகணும்னு சொன்னால், ஆமாம் கண்டிப்பாக முடிவாக இருக்கும், நீ வந்து அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கேன்னு கேட்டால், முக்கியமான சீனே இதுதான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்க சிசிடிவி எங்கெங்கெல்லாம் கரெக்டாக வியூ கிடைக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஜானுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார், ஏன்னா அவருக்கு சுவாச பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அவருக்கு பாய்சன் கொடுத்தோ வேறு எது மூலியமாகவுமே நம்ம கொல்லக்கூடாது, இது ஒரு நார்மல் ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம எல்லோரும் தப்பிக்க முடியும், எல்லோரும் என்னோடய பிளானை கரெக்டாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு CO2 சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரில் இருக்க கேஸை எப்படியாவது நம்மளுக்கு பாத்ரூம்குள்ளே கொண்டு வரணும். அவருக்கு சுவாச பிரச்சனை இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக அந்த CO2 சுவாசிக்கும் போது அவர் கண்டிப்பாக இறந்துருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. நம்மளுக்கு நீங்கள் வாசலில் தண்ணி பாய்ச்சுற பைப்பு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீராட்ட சொல்லி நீங்கள் புது பைப் வாங்கிட்டு அந்த பழைய பைப்பை கரெக்டாக சிலிண்டருக்கு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை வைக்கிறாங்க. அடுத்து கரெக்டாக அந்த சிலிண்டர் பக்கத்தில் ஒருத்தர் காரை பார்க் பண்ணுறாரு.
நம்மளுக்கு சைக்கிளில் லேட்டாக வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த கார் மேலே ஏறி அந்த சிலிண்டருக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்ரூமில் இருக்க எக்ஸாஸ்ட் ஃபேன் வெளியே வர்றதுக்கு இருக்கும். அதில் கரெக்டாக ஒரு பலூனை கட் பண்ணி மாட்டிட்டு நம்மளுக்கு ஓசையும் அந்த பலூனில் மாட்டி டேபடிச்சு விட்டுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வர்ற நம்ம ஜான் எப்படியாவது ரெஸ்ட் ரூம் போகணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறது அவரோட பழக்கம்னா, நம்மளுக்கு அங்கே வேலை பார்க்குற சிந்து சிஜி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவருக்கு காஃபி இதை ரெடி பண்ணும்போது அந்த காஃபி வர ஹோல்கிட்ட ஒரு சின்ன பேப்பர் துண்டை வச்சு லைட்டாக அங்கே அடைச்சி விட சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மளுக்கு காஃபி டேப் ஆன் பண்ண உடனே அது டக்குன்னு ஸ்ப்ளாஷ் ஆகி கண்டிப்பாக அவர் மேலே சிந்தும். அதை துடைக்கிறதுக்காக அவர் கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் போவார். அதே மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க, அவங்க அங்கே காஃபியை ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பேப்பரை வச்சு அடைக்க போனால் இவங்க எல்லோரும் கவனித்து பார்த்துட்ருக்காங்க. அந்த பேப்பரு கரெக்டாக தவறி கீழே விழுந்துருச்சு. அவங்க பயந்துட்டே கரெக்டாக அந்த பேப்பரை குனிஞ்சு எடுக்க போனோம். நம்ம ஜான் அப்படியே உத்து பார்க்குறாரு. கீழே பேனா மூடி இருக்கும். அந்த பேனா மூடி எடுத்து அப்படியே டேபிள் மேலே வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பேப்பரே சைஸாக தெரியாமல் எடுத்துட்டாங்க. கரெக்டாக இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த காஃபி டேப்பை ஓப்பன் பண்ண உடனே இவர் மேலே காஃபி ஸ்ப்ளாஷ் ஆயிடுச்சு. அந்த டயத்தில் நம்மளுக்கு ராஜீவ் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ராஜீவை பிளான் பண்ணி உள்ளுக்குள்ளே கான்ஃபரன்ஸ் ரூமில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவர் அங்கே உள்ளே அனுப்பிட்டாங்க. இங்கே பிளான் ஆரம்பித்த உடனே நம்ம மஜித், அவரோட ஃப்ரெண்டு, அதே மாதிரி அந்த பொண்ணு 3 பேருமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணபடி கீழே காஃபி சாப்பிட போகிறாங்க. அங்கே அப்படியே கேமரா முன்னாடி தம் அடிச்சுட்டு அப்படியே டீயை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காடுறாங்க. அதில் 2 பேர் கரெக்டாக கேமராவோட வியூலையும், இன்னும் ஒருத்தர் மட்டும் கரெக்டாக கேமராவோட வியூவிலேருந்து தள்ளியும் சேரை போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி உட்காடுறாங்க. அதே போல் நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் போகிற நம்ம ஜான் உள்ளே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, காலையில் ஃபஸ்ட்டு வர்ற பொண்ணு நம்மளுக்கு அந்த லாக்கை உள்ளே லாக் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை மட்டும் கரெக்டாக கதவோட கேப்பில் வச்சுருப்பாங்க. ஏன்னா கதவு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கூடி லாக் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி ஜான் உள்ளே போகிறாரு. டோரை ஓப்பன் பண்ணோடனே அந்த டிஷ்யூ பேப்பர் கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே உள்ளே போயிட்டு டோரை விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் லாக் ஆனிச்சுன்னா உள்ளே கூடி லாக் பண்ண மாதிரி நம்மளுக்கு அந்த டோர் லாக் ஆகிடுது. சரி, அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு தான் ஒரு டூப்ளிகேட் கீ ஹேர்பின்லேயே செஞ்சுருக்காங்க. இந்த டூப்ளிகேட் கீயை நம்மளுக்கு அங்கே கார்பன் டை ஆக்சைடை அவன் திறந்து விட்ட பர்டிகுலர் டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி பிடிக்க போகிற 2 பொண்ணுங்க இருக்கு இல்லையா, அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு கரெக்டாக தண்ணி பிடிக்கிற இடத்துலையும் கேமரா இருக்கும். அதில் செவத்தோரமாக கேமரா தெரியாத இடத்துலேருந்து நகண்டு போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே அந்த லாக்கையும் ஃபிட் பண்ணிடுறாங்க. லாக்கை ஃபிட் பண்ணுற டயத்தில் முக்கியமானது என்னன்னா, அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டுறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா மொத்த பிளானை கொலாப்ஸ் ஆயிரும்னா நம்மளுக்கு கரெக்டாக அதே மாதிரி டூப்ளிகேட் கீழே இருக்க ஹேர்பினை உள்ளே சொருகிட்டு அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனையும் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இவர் அங்கே CO2 கேஸை திறந்து விட்டால் உள்ளே நம்மளுக்கு ஐசக் ஜான் கழுவிட்டு இருக்கும்போது டக்குன்னு புகையாக நம்மளுக்கு உள்ளே வருது. அந்த கேஸ் மூச்சு தள்ளுறதுன்னு வேகமாக லாக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லாக்கை ஓப்பன் பண்ண முடியல. கதவை தட்டி பார்க்குறாங்க. இங்கே எல்லாமே டைமிங் தாங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த லாக்கை வச்ச உடனே வாட்டர் கேனை தெரியாமல் கீழே போடுற மாதிரி அந்த 2 பொண்ணுங்களை ஒரு பொண்ணு போட்டால் நம்மளுக்கு சிந்து சேச்சி வேக்கம் கிளீனரை ஆன் பண்ணிடுறாங்க. அந்த வேக்கம் கிளீனர்லேருந்து பயங்கரமாக சவுண்டு வரும். அதனால் இவர் கத்துற சவுண்டு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குறிப்பிட்ட டயத்தை பார்க்குறாங்க. டைம் முடிஞ்சிருச்சுன்னொடனே மறுபடியும் நம்மளுக்கு வேகமாக போய் அவர் அந்த CO2 ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டியூபையும் பிடுங்கி அந்த பலூனையும் அங்கே கரெக்டாக நெருப்பு எரியறதுக்கு இவங்க முதையே போட்டிருப்பாங்க, பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி. அதில் போட்டுட்டு அந்த கேஸோட பைப்பை பூட்டும்போது பார்த்தீங்கன்னா அதில் தான் இவருக்கு கரெக்டாக கையில் காயமாயிடுச்சு. இவங்க பிளான் பண்ண மாதிரியே டக்குன்னு கேஷெல்லாம் மேலே வர மாதிரி உட்காந்துட்டு இவருக்கு கையில் காயானதுனால அங்கனக்குள்ளே இருக்க அந்த டேபிளோட இதை கரெக்டாக கிழிச்சு விட்டுட்டு அதில் இவராக கையை குத்துற மாதிரி குத்திட்டு டக்குன்னு அப்படின்னு கையை எடுக்கிறாரு. நம்மளுக்கு கேமராலையும் இதை நம்ம ஏசிபி அந்த இன்ஸ்பெக்டரை செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இவர் கரெக்டாக CCTVயை ஓப்பன் பண்ணி பார்ப்பார். இவர் கையை கரெக்டாக கிழிச்சு எடுக்கிற மாதிரி கேமராவில் செஞ்சோன்னே சரி ஓகே நிஜமாகவே இவனுக்கு அங்கே தான் கிழிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருவாங்க. அதே மாதிரி டைமிங் என்னென்னா, அடுத்து ஒரு ஆள் தண்ணி பிடிக்க போகிற மாதிரி அந்த பொண்ணு போயிட்டு கரெக்டாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போயிட்டு அங்கே இருக்க லாக்கு டூப்ளிகேட் கீயை கையில் எடுக்கணும். அந்த பொண்ணுக்கு பாவம் ஞாபகம் மருதி இருக்கும் இந்த மெடிசினால். அவங்க அங்கனக்குள்ளே நின்றுட்டு அப்படியே யோசிக்கிறாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டு நின்னா எதுக்காக அங்கே போகணும்னே மறந்துட்டாங்க. இவங்க யாரும் சிக்னல் கொடுக்கவும் முடியலை, செய்யவும் முடியலை. எந்திரிச்சு போக முடியாமல் தவிச்சிட்டு இருந்தா டக்குன்னு ஒரு பொண்ணு அப்படியே ஹேர்பின் எடுத்து
இப்படி காமிச்சிட்டு சும்மா கேஷுவலாக வைக்கிற மாதிரி டேபிளில் வச்சா அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு அந்த டூப்ளிகேட் கீயாக இருக்க ஹேர்பினை எடுத்துகிட்டு இவங்க கேஷுவலாக வந்து உட்காந்துட்டாங்க. ஆனால் இதில் எதிர்பாராத விதமாக நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ராஜுவுக்கு வந்த ஃபோனு கொஞ்சம் நம்மளுக்கு லேட்டாக வந்ததுனால இவர் வந்து கதவை தட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ள ஐசக் ஜான் இறந்து கிடக்கிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க, டேய் என்னடா நம்ம எதிர்பார்க்காம கீழே வந்து தலையிலாம் அடிபட்ட ரத்தம் வந்திருக்கு. டேய் தலையில் அடிபட்ட ரத்தம் வந்தது மட்டும் பிரச்சனை இல்லை, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா என்னன்னு கேட்டால் கதவு லாக் ஆகாமல் இருக்க நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தோம்ல, அந்த டிஷ்யூ பேப்பர் மிஸ்ஸிங் அப்படின்றாங்க. அந்த பேப்பரையும் ஆல்ரெடி ஏசிபி எடுத்து கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சார் நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சர் தான் லோவாக இருக்குது, என்னன்னு சொல்லி தெரியலன்னு ஏற்கனவே நம்மளுக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் சொன்னதை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சார் வேறு எதுவும் நம்மளுக்கு இல்லை, ஃபுல்லாகவே டீட்டெயிலாக செக் பண்ணியாச்சு, மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ரிப்போர்ட்டும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட் க்ரைமுங்கிறதே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏசிபி சிரிச்சிட்டேவும் மறுநாள் கொண்டு போய் ரிப்போர்ட்டை ஒப்படைக்கிறாரு. இவர் ஒரே ஒரு முடிவு தான் எடுத்திருக்காரு, இவங்க ஜெயிலுக்கு உள்ள அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அதை விட கொடுமையாகவே இப்போ வெளியே அனுபவிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே இவங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டியது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது பாத்ரூமில் வலிக்கு விழுந்ததா இறந்துட்டாருன்னு சொல்லி கொடுத்தா அவரோட பாஸ் சத்தம் போடுறாரு, இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு எதுக்கே நீ இத்தனை நாள் ஆக்கின செஞ்சேன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சார், இது வெறும் ஒரு நார்மல் கேஸு, அவர் வலிக்கு விழுந்து இறந்துருக்காரு அவ்வளோதான்னு சொல்லிட்டு இவர் தான் சார் தேவையில்லாமல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு இத்தனை நாள் ஆக்கிட்டாருன்னா, இல்லை சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ தூரம் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, இப்போ கிளியர் ஆயிடுச்சு சார், இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணால் வெளியில் வரும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராரு. மனசுக்குள்ளே இவருக்கு ஒரு சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லைங்க, இவர் இது சாதாரண ஆக்சிடென்ட் இல்லை மர்டர்னு சொல்லிட்டு இவர் சந்தேகப்பட்டார்னா அது உண்மையிலே மர்டர் தாங்கிறத இவர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இவர் ரிப்போர்ட் மாற்றி கொடுக்கலாம். ஆனால் உண்மையிலே இது கொலையாக இல்லாமல் இருந்து இவர் தோற்றுருந்தா தானே பிரச்சனை, இவரை பொறுத்தளவுக்கு இவர் ஜெயிச்சிட்டாருங்கிறதுனால கிளம்பி வராரு. அதே சமயம் டாக்டரு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுட்டு இதில் நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குன்னா என்னன்னு கேட்டால் நம்மளுக்கு கிப்சன் ஜார்ஜும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான பார்ட்னர். நான் இந்த இதை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு, அவருமே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரிசர்ச்சர், அவருமே இதில் இன்வால்வ் ஆகிடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சார், ஓகே, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய குரூப், அதனால் நீங்கள் எதுக்குமே சேஃப்டியாக இருங்க, என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இங்கே சொல்லிடுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஆஃபீஸில் அஸ் யூஷுவல் எல்லாருமே இங்கே வேலைக்கு வர்ற மாதிரி வராங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, நம்ம எப்பயும் வேலைக்கு வர்ற மாதிரி வரணும், எப்பயும் பேசிக்கிற மாதிரி தான் பேசிக்கணும், நம்ம ஃபோன் எல்லாமே ட்ராப்பில் இருக்கும், அதனால் யாருமே ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணாதீங்க, யாருமே இதை பற்றி ஃபோனில் பேசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா சார் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேன்ல இந்த விஃபார்மா லேபரேட்டரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் கிடச்சிச்சான்னு கேட்டால் டாக்டர் அந்த லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு. அந்த லொக்கேஷனுக்கு இவர் கிளம்பி போகணுன்னு சொல்லி பார்த்தா அங்கே நம்மளுக்கு ட்ரோன் மூலயமா பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுறாரு. ஏன்னா இவர் ஆஃபீஸில் ஒரு சின்ன உருண்டை கிண்ண மாதிரி வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த கிண்ணத்தை பிரட்டி வச்சா எப்படி குளோப் மாதிரி ஒரு ரவுண்டில் இருக்குமோ அதே மாதிரி வேறு லெவலில் ஒரு பெரிய லேபரேட்டரியை நம்மளுக்கு காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ட்ரோனை அனுப்பிவிட்ட ட்ரோனை கொஞ்சம் தூரத்திலே பார்த்தீங்கன்னா சிக்னல் இல்லாமல் கீழே விழுந்துருச்சு. எப்படி தானே உள்ளே போகிறதுன்னு யோசிக்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஃபார்மாவோட வண்டி போகும். இவரோட டூ வீலரை காட்டுக்குள்ளே நிப்பாட்டிட்டு வேகமாக ஓடி போய் நம்மளுக்கு அந்த வேன்லேயும் ஏறிடுறாரு. கரெக்டாக இவர் அங்கே அப்படியே வேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஒளிஞ்சுக்கிறத காமிக்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்மளுக்கு ஐடி கம்பெனியில் காமிச்சோம்னா நம்மளுக்கு ஜிப்சன் ஜார்ஜ் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகி அதே ஜானோட சேரில் போய் உட்கார்றாரு. அவங்க உட்கார்ந்தா இவங்க எல்லாரும் அப்படியே ஒரே மாதிரி டக்குன்னு திரும்பி எல்லாரும் தலையை நிமிந்து அவரை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. முறைச்சு அப்படியே நம்மளுக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க. நார்மலாக சிம்பிளாக ஏதாவது ட்விஸ்ட் வச்சு தான் நண்பா எப்பயுமே எல்லா படமே முடிப்பாங்க. இவங்க கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு படமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வேறு லெவலில் முடிச்சிருக்காங்க. ஏன்னா கரெக்டாக வண்டியில் ஏறி உள்ளே போகிற நம்ம ஏசிபி என்ன ஆவாருன்னு தெரில. அதே மாதிரி அடுத்து இதே இடத்துக்கு நம்ம கிப்சன் ஜார்ஜ் வந்திருக்காரு, அவர் அக்யூஸ்டு தாங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஓகே நண்பா, இந்த கிரைம் த்ரில்லர் படத்துக்கு 1லேருந்து 5க்குள்ளே நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கிறத மட்டும் மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பா. பை பட்டோஸ்.